ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் vlog பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. ஒரு 4:30லேருந்து தான் vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய monkeys எல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே கூட 3 monkeys வந்துட்டாங்க. கீழே செக்யூரிட்டி பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. அதான் ஜஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேங்க. எப்போவுமே நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஃப்ரூட்ஸில் தான் மெயினாக எங்கள் ஸ்நாக்ஸ் இருக்கும். ஃப்ரூட்ஸு, அப்புறம் கடலை, வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை. எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்துட்டு வறுத்த வேர்க்கடலை இருக்கும். ரொம்பலாம் சாப்பிட மாட்டோம். மந்த்லி ஒரு 1/2 kg வாங்குவோம். அது நானும் ஹஸ்பண்டும் ஈவினிங்கில் கொஞ்சமாக ஒரு 1/2 கை அளவுக்கு சாப்பிடுவோம். அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஃப்ரூட்ஸும் சாப்பிடுவோம். இதுதான் ஈவினிங் எங்கள் ஸ்நாக்ஸ். பட் எப்பயாச்சும் ஒரு சேஞ்சஸ் வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா மட்டும் ஏதாவதும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இன்னைக்கு நான் வந்துட்டு பெருசாக ஒன்றும் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறது இல்லைங்க. காரப்பொரி தான் பண்ண போகிறேன். ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவி வச்ச பாத்திரத்தை எல்லாம் எடுத்து வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். சாதாரணமாக இந்த டைமில் தான் டின்னருக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்லேருந்து நான் எடுத்து வைப்பேன். பட் இன்னைக்கு வந்துட்டு நான் காலையில் சப்பாத்தியும் பன்னீர் மசாலாவும் தான் பண்ணியிருந்தேன். அது காலையில் மத்தியானம் 2 நேரமும் அதுதான் நாங்கள் சாப்பிட்டோம். நைட்டுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியும் தோசை தான், அதுக்கு குழம்பு ஏதாவது பண்ணணும் இல்லைங்களா? ஸோ ஃப்ரிட்ஜில் நிறைய தக்காளி இருந்தது. அப்போ தான் ஒரு ஐடியா வந்தது, அப்படின்னா தக்காளி சாம்பார் பண்ணிடலாமே அப்படின்னு. என் அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க தக்காளி சாம்பார். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது தோசை இட்லிக்கு மட்டும் இல்லை, ரைஸுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு வந்துட்டு தோசைக்கு தான் பண்ணுறேன். எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் இந்த தக்காளி சாம்பார் ரொம்ப பிடிக்குங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தோசை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு தக்காளி சாம்பாரும் தோசை, அப்புறம் பொரியல் காலையில் பண்ணேன். கோவக்காய் பொரியல் பண்ணேன். அதுவும் தான் இன்னைக்கு டின்னருக்கு. என்ன தோசைக்கும் நீங்கள் பொரியல் சாப்பிடுவீங்களான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக எப்போவுமே நம்ம வெஜிடபிள் எல்லா மீல்லையுமே இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. நாங்கள் டின்னருக்கும் கண்டிப்பாக, அது தோசையாக இருந்தாலும் சப்பாத்தியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக டின்னருக்கும் நாங்கள் வெஜிடபிள் சாப்பிடுவோம். ஏதாவது ஒரு ஃபார்மில், அதாவது நம்ம பொரியலாகவே தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் நம்ம சாலடாகவும் கூட சாப்பிடுவோம். இன்னைக்கு பொரியலாகவே தான் நாங்கள் சாப்பிட்றோம். ஏன்னா நான் செய்யும் போதே சேர்த்து நிறைய செஞ்சுட்டேன். அது என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் பொரியல் நிறைய, அதாவது ரைஸை விட எனக்கு பொரியல் தான் நிறைய இருக்கும். இப்போ அக்ஷுக்கு காஃபி ப்ரிப்பேர் பண்ணிட்டேங்க. நான் வந்துட்டு காஃபி குடிக்கிறது இல்லை. முன்னெல்லாம் எனக்கு காஃபி ஈவினிங்கில் குடிக்கலைன்னா அப்படியே தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்துட்டு காஃபியே குடிக்கிறது இல்லை. ஆனால் ஹஸ்பண்ட் வந்த பிறகு நாங்கள் 2 பேருமே பிளாக் டீ குடிப்போம். ஹஸ்பண்ட்க்கு கண்டிப்பாக டீ வேணும். பட் பால் ஊற்றின டீ எல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம். பிளாக் டீயாக தான் இப்போ குடிச்சிட்ருக்கோம். அந்த டைமில் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் கொடுக்குற டைமில் நானும் குடிப்பேன். இப்போ நம்ம காரப்பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் தீந்துடுச்சு, பாட்டிலில் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. அது ரீஃபில் பண்ணணும். ஸோ இருக்கிறது மட்டும் ஊற்றிட்டேன். ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த அளவுக்கு போதும். நம்ம ரொம்ப எல்லாம் எண்ணெய் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதில் 1 கை அளவுக்கு வேர்க்கடலை, 1 கை பொட்டுக்கடலையும் போட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பும் போட்டிருக்கேன். உப்பெல்லாம் நம்ம ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா அந்த பொரியலே ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் காரப்பொரிக்கு நம்ம ரொம்ப உப்பெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அதோட கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கழுவி போட்டுட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அந்த டைமில் பொரி நான் இந்த பொரி வந்துட்டு வாங்கி ஒரு 2 வாரம் இருக்குங்க. 2 இல்லை 3 வாரமே இருக்கும். அப்பத்துலேருந்தே காரப்பொரி பண்ணணுன்னு தான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு மிக்சர் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே எங்கள் வீட்டில் மிக்சர் இருக்கும். ஈவினிங் வந்தால், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நாங்கள் ஈவினிங் ஸ்நாக் வந்துட்டு வேர்க்கடலை சாப்பிட்டுட்ருக்கோன்னு. அந்த மாதிரி முன்னெல்லாம் மிக்சர் தான் சாப்பிடுவார். அதுக்கப்புறம் நான் சொல்லி தான் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டாரு. இந்த மாதிரி மிக்சரு, ஸ்வீட்டு எல்லாத்தையுமே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு பதிலாக தான் நாங்கள் வேர்க்கடலை, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம்.
நாங்க ஒரு அதான் 3 வீக்ஸ் முன்னாடி ஷாப்புக்கு இந்த மந்த் மளிகை சாமான்லாம் வாங்குறதுக்கு ஷாப்புக்கு போனப்போ மிக்சர் சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்தாரு. நான் வேணுமான்னு கேட்டேன். இல்ல வேண்டாம் பார்த்தாலே போறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. அப்பதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சரி ஈவினிங்க்கு கொஞ்சம் ஸ்பைசியா ஏதாவது பண்ணலாமே, அப்போ பொரி நல்ல ஒரு ஆப்ஷனா எனக்கு தெரிஞ்சது. அப்படிதான் பொரி வாங்கினேன். பட் அந்த டைம்ல எனக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமலாம் இருந்தது. அதனாலதான் நான் அப்புறம் பண்ணல. அப்புறம் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சரி மெதுவா பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்படிதான் இன்னைக்கு பண்ணியிருக்கேங்க. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அது சூடாறுறதுக்காக ஃபேன் கடியில வச்சுட்டேன். இப்ப நைட்டுக்கு தோசைக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, தக்காளி சாம்பார் தான் பண்றதுக்கு பிளான்னு. அது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஆயில் ரீஃபில் பண்ணிடலாம். எப்பவுமே நான் இந்த மாதிரி 2 பாட்டில் வச்சிருப்பேன். இந்த 2 பாட்டில் எனக்கு 1 மந்த்துக்கு கரெக்டா வந்துடுங்க. ரொம்ப அதிகமாலாம் நான் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன். அதாவது 1 லிட்டர் மேக்ஸிமம் போனாலும் ஒரு 1.25 லிட்டர். எப்பயாவது நான் பூரி எல்லாம் பண்ணேன்னா மட்டும் ஒரு 1.25 லிட்டர் வரும். மற்றபடி 1 லிட்டர் தான் எனக்கு 1 மந்த்துக்கு வரும். அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுல சின்ன வெங்காயம் ஒரு 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நான் சின்ன வெங்காயம் கூட நான் வாங்கினதுமே கொஞ்சம் தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுவேன். அது நமக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாதுங்க. நமக்கு எப்பயாவது ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இமீடியட்டா எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது கூட ஒரு 2ல இருந்து 3 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். எப்பவுமே இந்த குழம்புக்கு நான் வந்துட்டு காஸ்ட் அயர்ன் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது நல்லா வதங்கி அந்த வெங்காயம் எல்லாம் வதங்கி வர்றதுக்கு நல்லா இருக்கும், கரிஞ்சிடாது. லோ ஃப்ளேம்ல வச்சுதான் வதக்குறேன். பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திடலாம். நம்ம சாதாரணமா வேற ஏதாவது ஸ்டீல் கடாயில நம்ம வதக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அடி பிடிச்சிடும். கொஞ்சம் லைட்டா அப்படியே கரிஞ்சு வந்துடும். பட் இந்த மாதிரி காஸ்ட் அயர்ன்ல நம்ம வதக்கும் போது நல்லா அழகா வதங்கி வந்துடும். கூடவே நின்று மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. அதை பாட்டுக்கு நம்ம போட்டுட்டு நம்ம அடுத்த வேலை கூட பண்ணலாம். அடுத்ததா அதே எண்ணெயில 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்காங்க. அதுக்காக நான் தக்காளி வதங்குறதுக்காக எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் நான் ஊத்தல. நம்ம சின்ன வெங்காயத்துக்கு நான் எவ்வளவு எண்ணெய் ஊத்தணும்னா அதுலயே தான் நான் தக்காளியும் வதக்கிட்டு இருக்கேன். சும்மா தேவையில்லாம நம்ம எண்ணெய் வந்துட்டு மேக்சிமம் யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. இப்ப நல்லா தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல பொரியும் நல்லா ஆறிடுச்சு, சூடு ஆறிடுச்சு. அதை நம்ம ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சிடலாம். பாருங்க நல்லா சூப்பரா வந்திருக்கு பொரி. டேஸ்ட் பண்ணி பாத்துங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப அந்த கடாயில இருக்கிறது இப்ப ஈவினிங்க்கு 3 பேரும் எடுக்கிறது கரெக்டா இருக்கும். அதனால அதை அப்படியே கடாயில வச்சுட்டேன். அடுத்தது ஃப்ரூட்டுக்கு இன்னைக்கு பப்பாயா கட் பண்ணிட்டு இருக்கேன். இது 2 நாளைக்கு முன்ன வாங்கின பப்பாயா. முந்தா நேத்துக்கு இது ஹாஃப் மட்டும் பழுத்து இருந்தது. மீதி இருக்கிற ஹாஃப் வந்துட்டு பச்சையாவே தான் இருந்தது. அதை ஃப்ரிட்ஜ்லயும் வைக்க முடியாது. அதனால நான் வெளியவே வச்சுட்டேன். கெட்டு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே பரவாயில்ல, ஒரு சான்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். பட் லக்கீலி கெட்டு போகல, நல்லா பழுத்து தான் வந்திருந்தது. பப்பாயா கட் பண்ற டைம்ல தக்காளி நான் ஆஃப் பண்ணிட்டுங்க. நல்லா வதங்கி வந்திருந்தது. ஆஃப் பண்ணி ஆற வச்சிருந்தேன். பப்பாயெல்லாம் கட் பண்ற இந்த டைம்ல நல்லா ஆறிடுச்சு தக்காளி. இப்போ அதை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிடலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் வந்துட்டு அரைக்கும் போது நல்லா பேஸ்டா அரைச்சிடக்கூடாது. தக்காளி ஒரு 1-2 தான் அரைஞ்சிருக்கணும். ரொம்ப பேஸ்டா அரைச்சிட்டாலும் இந்த குழம்புக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் அப்படியே கடிப்படணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப கடாயில கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. கொஞ்சம் வந்துட்டு அந்த தக்காளில இருந்து வந்த தண்ணியும் தான் இருக்கு. அதனால 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். அதுல 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாவும் கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுட்டேன். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது மிக்ஸி ஜார்ல இருக்கிற தக்காளி பேஸ்ட் ஊத்தியாச்சு. கொஞ்சமா லைட்டா தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு அதுல தேவையான மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அடுத்ததா உப்பு போட்டுக்கலாம். உப்பு மட்டும் எனக்கு கையளவு தாங்க. அதனால நான் எவ்வளோ போடணும்னு எனக்கு சொல்ல தெரியல. அது எனக்கு கரெக்டா இருக்கும். நான் எப்பவுமே டேஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டேன். பட் சாப்பிடும்போது எனக்கு கரெக்டா இருக்கும். உப்போட அளவெல்லாம் கரெக்டா இருக்கும். இப்ப நான் போட்டிருக்கிறது சாம்பார் தூள். சாம்பார் தூள் போட்ட பிறகுதான் யோசிச்சேன். நான் சாம்பார் தூள் பவுடர் பண்ணும்போது நானே தான் பவுடர் பண்ணுவேன். சாம்பார் எதுவுமே நான் மோஸ்ட்லி எந்த மசாலாவும் வெளியே வாங்கிக்க மாட்டேன். எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நானே தான் பவுடர் பண்ணிப்பேன்.
பட் நான் இந்த தடவை மசாலா அரைக்கும் போது அதிகமாக மிளகா போடலை, ரொம்ப கம்மியாக தான் மிளகா போட்டிருந்தேன். அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் போட்டிருக்கேங்க. இப்போ ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். பக்கத்து ஸ்டவ்வில் டீக்கான தண்ணி வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. நான் சொன்னேன் இல்லைங்களா, நானும் ஹஸ்பண்டும் பிளாக் டீ குடிப்போன்னு. இதில் சர்க்கரையும் போட்டுக்க மாட்டோம். தண்ணி கொதிச்சு வந்த பிறகு வெறும் டீ தூள் மட்டும் போட்டு தான் நாங்கள் குடிப்போம். இந்த டைமில் இந்த குழம்புக்கான தேங்காய் அரைச்சிட்டேங்க. ஒரு அரைக்கை அளவுக்கு தான் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப தேங்காய்லாம் இதுக்கு தேவையில்லை. தேங்காவே போடாமல் நம்ம இந்த குழம்பு பண்ணாலுமே நல்லாயிருக்கும். பட் நாங்கள் கொஞ்சம் தேங்காய் போட்டுப்போம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் போட்டால். நீங்கள் தேங்காய் போடாமல் கூட அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு விதமாகவும் பண்ணிக்கலாம். தேங்காய் போடாமலும் இந்த குழம்பு பண்ணிக்கலாம், தேங்காய் போட்டும் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். பட் தேங்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக இருக்கும். அதுக்கு தான் நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க. நான் இடையிலேயே கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இது இப்போ கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். பாருங்க, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கணும், நான் புளியோ அப்புறம் பெருங்காயம் இது எதுவுமே நான் போடல. ரொம்ப சிம்பிளான சாம்பார் தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ டீக்கான தண்ணி கொதிச்சிடுச்சு. அதில் டீ தூளும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டேன். அந்த டைம்ல காரப்பொரிக்கு கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணிட்டேங்க. ஹஸ்பண்ட்க்கும் அக்ஷுக்கும் கொஞ்சம் அப்படியே வெங்காயம் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணாதான் பிடிக்கும். சில டைம் தக்காளி எல்லாம் கூட கேட்பாங்க. அவங்களே கட் பண்ணி போட்டுப்பாங்க. இப்ப வீடியோ எடுக்கிறங்காட்டிக்கு அவங்க வரல, இல்லாட்டி அவங்களே எல்லாம் கட் பண்ணி போட்டுப்பாங்க. நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப டைம் 5:50 ஆயிருக்கு. இது என்னோட டின்னர் டைம். நான் எப்பவுமே பிஃபோர் 6 என்னோட டின்னர் முடிச்சுப்பேன். அந்த டைம்ல நான் என்ன சாப்பிடணும் அதுதான் என்னோட டின்னர். மெயின் என்ன சொல்றதுங்க, ரைஸோ இல்லை சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு அந்த டைம்ல நான் என்ன சாப்பிட்டாலும் அது எனக்கு ஃபில்லிங் ஆயிடும். அப்புறம் எனக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் எனக்கு பசிக்காது. இப்போ நான் வந்துட்டு அந்த ஃப்ரூட்ஸும் பப்பாயா, அந்த பொரி, டீ இதுதான் நான் எடுத்துப்பேன் டின்னருக்கு. அதுக்கப்புறம் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். எனக்கு ஃபில்லிங்கா இருக்கும், அதுக்கப்புறம் பசிக்காது. இப்போ டைம் 6:15 ஆயிருக்கு. இந்த டைம்ல நான் ரெகுலரா விளக்கு பொருத்திடுவேங்க. ஆக்சுவலி எங்க வீட்டுல காலையிலயும் சாயங்காலம் 2 நேரமும் விளக்கு பொருத்துவோம். காலையில ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு போறதுக்கு முன்னாடி விளக்கு பொருத்திடுவாரு. ஈவினிங் 6:15 டைம்ல நான் விளக்கு பொருத்திடுவேன். ஈவினிங்ல மட்டும் நான் விளக்கு வந்துட்டு இந்த மாதிரி வாசல்ல வைப்பேன். அதாவது 2 விளக்கு பொருத்துவேன். அதுல 1 அங்க சாமி போட்டோக்கு முன்னாடியே வச்சிடுவேன், 1 வந்துட்டு இங்க வாசல்லையும் வச்சிடுவேன். இந்த டைம்ல தக்காளி சாம்பார்ல நல்லா சூடாரி சர்விங் பவுலுக்கு மாத்துறதுக்கு கரெக்டா இருக்குங்க. நான் 2ஆ டிவைட் பண்ணிக்கிட்டேன். இப்போதைக்கு கொஞ்சமும், அப்புறம் நாளைக்கு காலையில தோசை, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் பிளான் பண்ணியிருக்கேன். எப்பவுமே நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை இல்லை உப்புமா நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதாவது ஒர்க்கிங் டேஸ்ல மட்டும். ஸோ அது இப்படி இந்த மாதிரி குழம்பெல்லாம் பண்ணிட்டாக்கா 2ஆ டிவைட் பண்ணி வச்சுட்டாக்கா காலையில எனக்கு அந்த சட்னி பண்ற வேலை கூட ஈஸி, ஒரு வேலை மிச்சம். ஸோ அடுத்ததான் இந்த கடாய் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது காஸ்ட் அயர்ன், நமக்கு இமீடியட்டா சீசனிங் பண்ணிடணும். அதனால இமீடியட்டாவே நான் வாஷ் பண்ணிட்டு சூடாக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு வச்சிடுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த துரு பிடிக்கிறது, அதாவது இந்த ரஸ்டிங் எல்லாம் ஆகாம லைஃப் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்றேன். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் நான் வந்துட்டு ஒரு 7:30க்கு அப்புறமா தான் நான் கிச்சனுக்குள்ள வருவேங்க. அப்ப பாலும் வந்துடும். நான் ஈவினிங்ல தான் பால் வாங்குவேன். ஸோ அந்த பால் வைக்கிற இந்த டைம்ல ஹஸ்பண்ட்க்கு டின்னர் தோசை ஊத்திடுவேன். இல்லாட்டினா ஒரு 7 o'clock போலவே அவர் சாப்பிட்டுடுவாரு, டின்னர் முடிச்சிடுவாரு. பட் இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி ஸ்நாக்ஸ்ன்றங்காட்டிக்கு லேட்டா சாப்பிட்டாரு. அதே டைம்ல தோசைன்ற போது அதே டைம்லயே அக்ஷுக்கும் கொடுத்துடுவேன், அவனும் சாப்பிட்டுடுவான். இன்னைக்கு வந்துட்டு பால் நான் தயிருக்கு தாங்க வச்சிருக்கேன். 2 நாளைக்கு ஒரு தடவை நான் தயிருக்கு மட்டுமே அந்த பால் நான் யூஸ் பண்ணிப்பேன். நேத்திக்கு சாயங்காலம் வாங்கின பாலே அக்ஷுக்கு நாளைக்கு காலையிலைக்கும் சாயங்காலத்துக்கும் காஃபிக்கு இருக்கு. டெய்லி 1 லிட்டர் பால் வாங்குறங்காட்டிக்கு அது இருக்கும். 2 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு தயிருக்கும் கரெக்டா வந்துடும். நான் தயிரும் வெளியிருந்தெல்லாம் வாங்குறது இல்லைங்க. அடுத்ததா பொரியல் சூடு பண்ணணும். நான் சூடு பண்ண மறந்துட்டேன். ஈவினிங்கே நான் எடுத்து வச்சுட்டேன் இல்லைங்களா, ஒரு 4:30 போலயே நான் எடுத்து வெளியே வச்சுட்டங்காட்டிக்கு சில்னஸ் எல்லாம் போயிருந்தது. ஒரு 3 மினிட்ஸ்ல சூடு பண்ணிடலாம். ஆக்சுவலி எனக்கு இந்த ஓவன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த ஈவினிங்
எனக்கு ஹீட் பண்ணுறதுக்காக ஃபுட்டை ஹீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு ஓவன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் மீன் வாங்குவோம். மீன் ஃப்ரை பண்ணுறதும் நான் ஓவனில் தான் ஃப்ரை பண்ணுவேன். அது எப்படின்னு நான் ஒரு வீடியோவில் காமிக்கிறேங்க. இப்போ டின்னருக்கு பொரியல், அப்புறம் தக்காளி சாம்பார், தோசை இது 3 எடுத்து வச்சாச்சு ஹஸ்பண்ட்க்கு. அடுத்ததான் இந்த டைமில் நான் பண்ணுறது வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுடுவேங்க. அதாவது நாளைக்கு காலையில் நான் பொரியல் குழம்பெல்லாம் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்போ நான் பண்ணிடுவேன். கையோட இந்த வேலையை முடிச்சுட்டேன் அப்படின்னா கிச்சன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வர வேண்டிய அவசியமே இருக்காது. நான் வந்துட்டு பொரியலாக நாளைக்கு நான் பண்ணல, ஒரு திக்கு கிரேவியாக தான் பண்ணுறேன். அதாவது கிரேவின்னு சொல்ல முடியாது, ஒரு சைட் டிஷ். அது ஒரு கேரளா ரெசிபிங்க. அதுக்கு இந்த பெங்களூர் வெள்ளரிக்காய் தேவைப்படுது, லாங் பீன்ஸ், பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்கள்ல அதுவும், அப்புறம் வாழைக்காவும் நேந்திர வாழைக்காய் தான் நல்லா இருக்கும். நம்ம அந்த பஜ்ஜி வாழைக்காய்லாம் போட்டால் நல்லா இருக்காது. இது 3 தான் மெயினாக வேணும். வாழைக்காய் வந்துட்டு நான் இப்போ கட் பண்ண மாட்டேன், ஏன்னா இப்போவே கட் பண்ணி வச்சா அது பிளாக் கலர் ஆகிடும் இல்லையா. அதனால நாளைக்கு காலையில் இது வேகிற டைமில் அது ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான். ஒரே ஒரு வாழைக்காய் தான் கட் பண்ணுவேன். அது வந்துட்டு இப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது ப்ரிப்பேர் பண்ணுற ரெசிபி நான் வேற ஒரு வீடியோவில் காமிக்கிறேங்க. ஏன்னா நாளைக்கு காலையிலையும் நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா ரொம்ப லாங் ஆகிடும். ஸோ நான் வேறொரு நாள் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக காமிக்கிறேன். இப்போதைக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நாளைக்கு நான் குழம்பு அப்புறம் இந்த சைட் டிஷ் இது 2மே பண்ணுறது பெங்களூர் வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணி தான். ஏன்னா அதுதான் இப்போ என்கிட்ட இருக்குது, மித்த எல்லாமே தீந்துடுச்சு. நான் ஒரு 4 நாள் 5 நாளைக்கு மட்டும்தான் காய் வாங்குவேன். கரெக்டாக இருக்கும், அந்த வீக்குக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே காய் இதுதான். அதனால இந்த காய் வச்சு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு நான் மெயின் டிஷ்ஷுக்காக குழம்புக்காக கட் பண்ணுறேன். அதே பெங்களூர் வெள்ளரிக்காய் தான். இது வந்துட்டு பாதி நான் போன வீடியோவில் காமிச்சேன் இல்லைங்களா, மாங்காவும் பெங்களூர் வெள்ளரிக்காவும் போட்டு ஒரு குழம்பு பண்ணியிருந்தேன்ல, அதுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். மிச்சம் இருக்கிற பாதியில தான் நாளைக்கு நான் குழம்பு பண்றதுக்கு கட் பண்றேன். இந்த காய் வந்துட்டு நாளைக்கு நான் பருப்பு போட்டு தான் வைக்க போறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு காய் வச்சு என்னென்ன வெரைட்டியா டிஃப்ரெண்டா பண்ணலாம் நம்ம பிளான் பண்ணிடலாம். ஐயோ என்னடா இது ஒரே காயே இருக்கு என்ன பண்றது அப்படின்லாம் நம்ம டென்ஷன் அடிக்கவே வேண்டாங்க. ஒரு காயை வச்சு நம்ம டிஃப்ரெண்டா நம்ம பண்ணலாம், சமையல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு செப்பரேட்டாகவே போடுறேன், அப்போதான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக புரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம நாளைக்கு காலையில் என்ன லஞ்ச் பண்ணுறோம், என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ரீ பிளான் பண்ணி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் முன்னமே நம்ம பண்ணி வச்சிட்டோம், பிஃபோர் டேயே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு டென்ஷனே இருக்காதுங்க. நம்ம வேலையும் ரொம்ப ஈஸி ஆகிடும். அந்த டே நமக்கு லாங்காக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கலாம். அடுத்ததான் நமக்கான வேலை, அதாவது ஒரு லேடி ஒரு ஜென் யாரா இருந்தாலுமே குக்கிங் மட்டுமே ஒரு லைஃப் கிடையாது. குக்கிங் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். பட் நமக்கான வேலை எல்லாமே பண்ணணும் இல்லைங்களா, நமக்காக ஏதாவது செய்யணும். ஸோ அதுக்கு நமக்கு நிறைய டைம் இருக்கும். நானும் அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படிங்கறது வர வீடியோல நான் உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ குழம்புக்கான தேங்காவும் கட் பண்ணி துருவி பாக்ஸ்ல போட்டு வச்சிடுவாங்க. ஏற்கனவே கொஞ்சம் தேங்காய் இருக்குதான், பட் நான் ப்ரேயராகவே கொஞ்சம் தேங்காவும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி கட் பண்ணி துருவி வச்சுப்பேன். ஸோ எப்பனாலும் நமக்கு ஈஸியாக எடுத்து எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே டைம்ல நம்ம பண்ணும்போது தான் கொஞ்சம் லேசியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஐயோ என்னடா இவ்வளோ வேலை பண்ணுமே நம்ம நினைப்போம். நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இதேதான் ஆல்ரெடி நமக்கு எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமே, எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி நமக்கு ஈஸியா முடிச்சிடும் வேலை. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்றேன். அடுத்ததான் நாளைக்கு புரோட்டீனுக்காக முட்டை தான் பிளான் பண்ணியிருக்கேங்க. எப்பவுமே முட்டை நான் பிஃபோர் டேயே சோக் பண்ணிடுவேன். என்னடா முட்டையெல்லாம் சோக் பண்ணணுமான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி முட்டை ரொம்ப அழுக்கா இருக்கும் இல்லைங்களா, அப்ப நம்ம நைட்டே சோக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில அது கொஞ்சம் மேல கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல ஆன் டைம்ல நான் யூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னா லைட்டா ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிடுவேன். அப்போ கொஞ்சம் நல்லா கிளீன் ஆயிடும். இல்லாட்டி அந்த அழுக்கோட பாயில் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவேன். அதனாலதான் இது ஒரு நல்ல டிப் தான், நீங்க கூட ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததா குழம்புக்கான பருப்பும் நான் சோக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எல்லாமே சோக் பண்ணிடலாங்க. ரைஸ் வந்துட்டு நான் சோக் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் எடுத்து ஒரு பவுல்ல வச்சிடுவேன். அடுத்ததா கிச்சன் ஸ்லாபு ஸ்டவ் இதெல்லாமே கிளீன் பண்ணிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சிடுவாங்க.
இவ்வளவுதான் இன்னைக்கு நான் ஈவினிங் பண்ற வேலையெல்லாம். இதுக்கப்புறம் நான் கிச்சனுக்குள்ள வரவே மாட்டேன். இப்ப கரெக்டா ஒரு 8:30 ஆயிருக்குங்க டைம். என்னோட கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. கிச்சன் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். இவ்வளவுதாங்க என்னோட ஈவினிங் ரொட்டீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.